ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு வந்து என்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். பிகாஸ் வந்து எனக்கு 2024 லாஸ்ட்டில் வந்து எனக்கு இந்த ஜாப் எப்படி கிடச்சிச்சு, என்ன மாதிரி ப்ரையாரிட்டிஸ் நான் கொடுத்தேன் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே லாஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து வெரிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெரிஃபிகேஷன் எனக்கு மெயில் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எனக்கு கொண்டு வந்த சொல்லியிருந்தாங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸோட கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ. ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மெயில் தான் வந்துருந்துச்சு. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி தான் இந்த மெயில் தான் எனக்கு வந்துருந்துச்சு. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஜிடிஎஸ் என்கேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 வீக்ஸ்க்குள்ளே வந்து எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க வெரிஃபிகேஷனுக்கு போகிறதுக்கு. அண்ட் வந்து இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த நான் ஸ்க்ரீனில் காட்டுற இதுதான், இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாரோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து 2 அட்டஸ்டட் காப்பீஸ் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம், என்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அட்டஸ்டட்னா என்ன, நான் என்னென்ன மாதிரிலாம் கொண்டு போனேன் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் 10th மார்க் ஷீட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து அதில் இருக்க நேமு, டேட் ஆஃப் பர்த், நம்ம சிக்னேச்சர், ஃபோட்டோ, இதெல்லாம் வந்து 1க்கு 3 வாட்டி வந்து ரொம்ப தரவாக செக் பண்ணுவாங்க. அதில் கொடுத்துருக்க மார்க்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணியிருக்கும் போது கொடுத்துருக்க மார்க்ஸ் எல்லாமே வந்து சிங்க் ஆகுதா அப்படின்னு வந்து ரொம்ப நேரம் செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரிஜினல் 10th மார்க் ஷீட்டுன்றது ரொம்பவே முக்கியமானது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐடென்டிட்டி ப்ரூஃப். எதிர் வந்து ஆதார் ஆர் பேன் எடுத்துகிட்டு போகலாம். என்கிட்ட வந்து ஆதார் அண்ட் பேன் 2மே இருந்துச்சு. ஸோ நான் 2யுமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ ஓபிசி வந்து நான் பிசி கேட்டகரியில் வரதுனால நான் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் இருக்கிறப்ப இன்னொரு கேண்டிடேட் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதனால என்ன சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்பர் மட்டுமாவது வந்து எங்களுக்கு வந்து இந்த 14 டேஸ், அந்த 2 வீக்ஸ் முடிகிறதுக்குள்ளே, வெரிஃபிகேஷன் முடிகிறதுக்குள்ளே கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்படி முடியலனாலும் வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்ல சொல்லியிருந்தாங்க. அதாவது சூப்பரண்ட் ஆஃபீஸில் தான் எனக்கு வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து அட்லீஸ்ட் இதையாவது வந்து எங்கள்கிட்ட சொல்லிடுங்க, உங்களால் முடியல அப்படின்றதால சொல்லுங்கள், நாங்கள் ஃபர்தராக வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறோன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் வந்து ஓபிசி வந்து ரொம்ப கம்பல்சரி. பெட்ரு வந்து இந்த இதெல்லாம் ரிசல்ட்லாம் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இப்போவே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அது கண்டிப்பாக ஒரு 8 to 10 டேஸ் ஆகும் ஓபிசி வரதுக்கு. ஸோ பெட்டர் வந்து அதை முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, ஃபோர்த் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃப்ரம் எனி கவர்மெண்ட் டாக்டர். ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் உண்மையிலே வந்து இது ரொம்ப முக்கியமானது. நான் ரொம்ப தேடி தேடி அலைஞ்சேன். இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எப்படி பண்ணுறது அப்படின்றது, யார்கிட்டலாம் போய் சைன் வாங்கலாம், யார்கிட்டலாம் வாங்கக்கூடாதுன்றது வந்து நான் 2-3 இடத்துக்கு போய் தான் உண்மையிலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற ஒருத்தவங்கள்ட்ட தான் நம்ம வாங்கணும். ஸோ பெஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஜிஹெச்சில் போய் ஒரு டாக்டர் கிட்ட வந்து நம்ம சைன் வாங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் ஒரு வந்து பிரைமரி ஹெல்த் கேர், நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க அர்பன் அந்த மாதிரி பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்கிட்ட போய் வந்து அங்கே இருக்க டாக்டர் பார்த்து இந்த மாதிரி நான் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன், ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபிட்னஸ் கேட்குறாங்க அப்படின்னோடனே அவங்க எனக்கு சைன் பண்ணி கொடுத்தாங்க. பட் வெரிஃபிகேஷன் போன அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் சைன் வாங்கியிருந்தது ஒரு அர்பன் ஹெல்த் கேர். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு அர்பன் ஹெல்த் கேரில் வந்து அங்கே இருக்க டாக்டர்கிட்ட நான் சைன் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்களும் க்ரீன் இங்கில் தான் சைன் பண்ணி கொடுத்தாங்க. வித் சீலு, இந்த டேட் எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஐடி எல்லாமே. பட் வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கு காரணம் வந்து அந்த மெயிலில், நம்ம மெயிலே நம்மளுக்கு வந்து போட்டிருப்பாங்க, பிரைமரி ஹெல்த் கேர் ஆர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இவங்க தான் சைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அர்பன் ஹெல்த் கேர், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் போய் நம்ம வந்து சைன் வாங்கக்கூடாது. ஸோ பெட்டர் வந்து நம்ம வந்து டைரெக்டாக ஜிஹெச் போய் அங்கே இருக்க ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபார்ம் வாங்குறது தான் வந்து பெஸ்ட். ஓகே, இந்த ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு கடைசியாக கையில் இருக்கிறது வந்து காலேஜில் கொடுத்துருக்க ஒரு டிசி இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். பட் அது வந்து பெருசாக எனக்கு வெரிஃபிகேஷனில் பார்க்கல. பட் எல்லாமே கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் 6th வந்து ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இருக்க மாதிரி நம்ம ஏதாவது கொண்டு போகலாம். ஏதோ வந்து பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போகலாம், இல்லை நம்ம ஆதார்லேயும் வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணியிருக்க மாதிரி கொண்டு போகலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆதார் எடுத்துக்கிட்டேன். அண்ட் பேன் கார்ட்லேயும் என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து கிளியராக
இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 7th பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 4 காப்பீஸ் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அங்கே வெரிஃபிகேஷனில் வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வந்து அவங்க வந்து எஸ்பிக்கு அனுப்பும்போது ஸோ அவங்க வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி திரும்பி டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம 4 காப்பீஸ் ஆஃப் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 8 பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 12th மார்க் ஷீட். ஸோ இது தேவையில்ல தான், பட் இருந்தாலும் வந்து கையில் வச்சுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் 9th பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் 2 செட்டு செராக்ஸ் காப்பீஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து 2 காப்பீஸ் எடுத்துக்கோங்க, 2 செட் காப்பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த 2 செட் காப்பீஸ் கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர் போடுங்க. இப்போ என் சிக்னேச்சர் போட்டுட்டு அது கீழே வந்து அன்னைக்கு உள்ள டேட் அவங்க கண்ணு முன்னாடியே போட்டாலும் ஓகே, இல்லைனா வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே போட்டு எடுத்துகிட்டு போனாலும் ஓகே. ஸோ நான்லாம் வந்து அவங்க முன்னாடி வெரிஃபிகேஷன் பண்ணுறவங்க முன்னாடியே வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் வந்து சிக்னேச்சர் பண்ணி செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணேன். அதாவது சிக்னேச்சர் பண்ணி அந்த டேட் போட்டு நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன். ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டு ப்ளஸ் ஒரு பென் ஒரு பேப்பர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா செகண்ட் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க, வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நோட் டவுன் பண்ணிக்க இதெல்லாமே வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது இந்த ஒரிஜினல் அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாமே என் கையில் வச்சுக்கிட்டேன். ப்ளஸ் வந்து இதில் இன்னொரு அடிஷ்னல் டிப் என்ன அப்படின்னா, நம்ம எப்போதுமே வெரிஃபிகேஷனுக்கு கொஞ்சம் வந்து அவங்க கொடுத்துருக்க டேட்டோட நியரஸ்ட்டாக போயிடுறது நல்லது. ஏன்னா வெரிஃபிகேஷனுக்கு தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இழுத்துற வேணாம். ஏன்னா வந்து வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அவங்க இன்னொரு டேட் கொடுப்பாங்க, அதுக்குள்ளேயே வந்து மாற்றிக்க நம்மளை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது 10th மார்க் ஷீட்டில் வேறு ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மெடிக்கல் ஃபார்மேட்டில் வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் ஸோ ஒரு டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளேயே வந்து திருப்பி வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் ஏர்லியஸ்ட்டாக போகிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் டைம் கொடுக்குறாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா வந்து நியர்லி வந்து எனக்கு 14 to 15 டேஸ் எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைம்குள்ளே வந்து நான் ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து மார்னிங்கே சீக்கிரமாக போகிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஏன்னா வந்து எவ்வளோ பேர் வந்து வெரிஃபிகேஷன் வராங்கன்னு தெரியல, அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேலே ஆகுது. அவங்க ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு மேலே இருக்க சூப்பர்டென்ட்ட கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் உங்களோட வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அந்த கொடுத்துருக்க லொக்கேஷனுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிருங்க. ஒரு 8:30 9க்குள்ளெல்லாம் போயிருங்க. ஸோ ஃபஸ்ட்டாக முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நான் போனப்போ 2-3 பேர் இருந்ததுனால வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு லேட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பெட்டர் அந்த பிளேஸ்க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிருங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தான் நான் கொண்டு போயிருந்தேன். அண்ட் வந்து ரொம்ப முக்கியமான இது கேட்குறாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம ஃபோனில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை எதாவது நோட் டவுன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளை கேட்குறதே வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். ஸோ அது ரொம்பவே முக்கியம் இந்த வெரிஃபிகேஷனில். ஸோ இதுதான் என்னோடய வெரிஃபிகேஷனில் நடந்தது. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கனால நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வெரிஃபிகேஷன் அங்கே என்னென்ன நடந்துச்சு எனக்கு, அண்ட் வந்து எதனால் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் தி சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ.